ஆனந்த யாழினை மீட்டுகிறாள் என்ற பாடலுக்கு தேசிய விருது பெற்ற நா. முத்துக்குமார் அவர்கள் இவர் எழுதிய 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு என்ற பாடலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் ரோஜா பூ மிஸ். வகுப்பின் முதல் நாள் அன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டால், படிச்சு முடிச்சதும் என்னாக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் குழந்தைகளை பள்ளிக்கு வழி அனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது. இன்ஜினியர் ஆவேன் என்று சொன்ன சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். அணுசக்தி விஞ்ஞானி ஆவேன் என்று சொன்ன நான் இன்று திரைப்பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட்டாலும் வாத்தியாராவே என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான். நினைச்ச வேலையை செய்யற எப்படி இருக்கு மாப்பிள்ளை என்றேன். சாக்பிஸ்துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து கொண்டு, படிச்சு முடிச்சதும் என்னாக போறீங்க என்று மட்டும் என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றான். வெயிலோடு விளையாடிய கவிஞர் இன்று நம்மோடு இல்லை. இவர் இனி பேச மாட்டார். ஆனால் இவர் எழுதிய கவிதைகளும் கட்டுரைகளும் என்றும் பேசிக்கொண்டே இருக்கும். நன்றி. நான் இப்பொழுது சொல்லப்போகும் கவிதையின் தலைப்பு பால்யத்திற்கு திரும்புதல். நினைவுகளின் வழியாக கூட நீ உன் பால்யத்திற்கு திரும்பி செல்லாதே. கிணற்றில் முங்கியது போல சுலபமானதல்ல. தெருமுனை தேநீர் கடைக்கு சென்று திரும்புவது போல இயல்பானதும் அல்ல. வயதென்னும் ரயில் வண்டி முன்னேற முன்னேற பின்னோக்கி நகரும் மரத்தின் மாயத் தோற்றத்தில் மயங்கி நீ உன் பாலத்திற்குள் நுழைய துடிக்கிறாய். தெரிந்த துரோகத்தை, தெரியாத காதலை, முறிந்த உறவை, முறியாத முட்காடுகளை மீண்டும் சென்று தொடுவதில் என்ன கிடைத்துவிடப் போகிறது உனக்கு? ஒரு வலியை திரும்ப திரும்ப தொடும் வழியில் அப்படி என்ன சுகம்? உன் துருப்பிடித்த சைக்கிளின் செம்மண் தடத்தை தார்ச்சாலைகள் மூடிவிட்டன. நீ நடந்து சென்ற மார்கழி வீதிகளும் கோலங்களும் காலப்புழுதில் கலைந்து விட்டன. என் பிரிய நண்பா, பிணத்தை எரித்துவிட்டு சுடுகாட்டிலிருந்து கிளம்புவர்களிடம் சொல்வதைப் போல சொல்கிறேன். திரும்பி பார்க்காமல் முன்னே நடந்து போ. நன்றி. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய தூர் என்ற கவிதையை கூறப்போகின்றேன். வேப்பம்பூ மிதக்குது எங்கள் வீட்டு கிணற்று. தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஓர் முறை விசேஷமாக நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் நடக்கும். வேலைக்காரி திருடியதாய் எண்ணிய வெள்ளி டம்ளர், கட்டையுடன் உள் விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், கரண்டி, கொட்டாங்குச்சி, கோலி போன்ற பொருட்களை சேற்றில் கிளறி எடுப்போம் நிறையவே. நான் இன்று நான் முத்துக்குமார் கவிதைகளை பேச வந்துள்ளேன். தலைப்பு வேடிக்கை பார்ப்பன். மடையா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த உலகில் மனுஷங்கள் யாரும் சாகிறதே இல்லை, காலம்தான் செத்து போகிறது. நீ இருக்கும் வரை நானும் உயிரோடு தான் இருப்பேன். அப்புறம் நீயும் நானும் உன் பையனா பேரனா வாழ்ந்துட்டு தான் இருப்போம். ஜனனமும் மரணமும் முடிவே இல்லாத தொடர்ச்சிடா, புரியுதா? தேசிய விருது பெற்ற அமரர் நா. முத்துக்குமார் அவர்களின் புத்தகம் என்ற கவிதை தொகுப்பை காண்போம். ஒரு புத்தகத்தை திறக்கிற போது ஓர் உலகம் திறந்து கொள்கிறது. ஒரு புத்தகம் எரிகிற போது ஓர் அனுபவம் எரிகிறது. எது எடுத்தாலும் 10 ரூபாய் கடை. எல்லா புத்தகங்களையும் நின்று கொண்டே படிக்கிறது வறுமை. பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதுகிறவர்கள் புண்ணியம் செய்கிறவர்கள். ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் உருட்டி வைத்த சப்பாத்திகளை எடுத்து வைக்க அவைதான் வசதியாக இருக்கின்றன. எல்லா புத்தகங்களையும் சரியாக விமர்சிப்பது கரையான்கள் மட்டுமே. சில புத்தகங்களை கரைத்து குடிக்கின்றன, சில புத்தகங்களை கடித்து குதறுகின்றன. புத்தகம் வரிகளில் கோடு போட்டு படிப்பவர்கள் எங்கேயோ இருக்கும் எழுத்தாளனுக்கு இங்கிருந்தே கை குலுக்குகின்றன. குற்ற உணர்ச்சியின் படிக்கட்டில் கால் வைக்காமல் புத்தகம் திருடுவது பெரிய கலை. மாற்றம் அலமாரி புத்தகத்திற்கு மனம் அதிகம். உரத்த குரலில் உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம். நான் படித்த புத்தகங்களில் பாதி அடித்த புத்தகங்கள். நன்றி.